நிறைந்த உடன்பிறப்புகளே, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருள்கொடைகளால் புனிதமான நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு விண்ணகத்து இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள். பரிவோடு நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். எனவே புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரை வேண்டி இறைவனின் அருள்கொடைகளை பெறுவோமாக, நம்மையே தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக. புதுமைகள் புரியும் அருள் வரம் பெற்ற கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தரலும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேர் பெற்ற புனித அந்தோணியாரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலை, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்பு தந்தையே, இதோ உம் அன்பர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் அசைக்க முடியாத எதிர்நோக்குடனும் உம்முடைய திருத்தலத்திற்கு ஓடி வந்தோம். நீர் கையில் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் ஆன்ம உடல் தேவைகளையும் நாங்கள் இப்பொழுது கேட்கும் விண்ணப்பங்களையும் எடுத்து கூறி மன்றாடுவீராக. இயேசுவிடம் ஆற்றல் பெற்ற புனித அந்தோணியாரே, உமது அன்பையும் ஆதரவையும் தேடி உம் திருத்தலத்திற்கு நாடி வந்திருக்கும் உம் அன்பர்களை புறக்கணியாமல் அன்புடன் அரவணைத்து அருள் புரிவீராக. ஆட்சியில் விளங்கும் புனித அந்தோணியாரை, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, பாவிகளை அரவணைப்பவரே, தாழ்மையாய் உம்மை நோக்கி மன்றாடும் உம் அன்பர்களை பாரும். உம் அன்பால் அரவணைத்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரத்தால் வருந்துவோரின் துயர் நீக்கும். வறுமையில் வாடுவோரது வாழ்வை வளப்படுத்தும். சோதனைகளால் தாக்கப்படும் எங்களுக்கு மன வலிமை தந்தருளும். மன அமைதியின்றி தவித்து அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழியின்றி தவிக்கும் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறையாசி பெற்று தந்தருளும். நம் தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களது வறுமை, இயலாமை, அறியாமை ஆகிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் மன அமைதியுடனும் குடும்ப ஒற்றுமையுடனும் நல்வாழ்வு வாழ இறைவன் வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவின் அன்பு நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்த இறையாட்சி நிலையில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு தூய மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அழைத்தலுக்கு ஏற்ப வாழ்ந்த இறை தூதரே, பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை நன்கு உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்களை இறை அச்சத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையில் கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்ற வேண்டிய உதவிகளை இறைவன் தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை நலமாக்கும் நல்லுள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனநோய்களையும் நீக்கி எங்களுக்கு நல வாழ்வையும் அமைதியையும் மகிழ்வையும் இறைவன் தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தின வலுவிழந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவன் அருளை தரவும், உன் பரிந்துரைக்காக இறந்து நிற்கும் நாங்கள் எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்து புது வாழ்வு வாழ்ந்திட திருவுளம் கொள்ள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த திருத்தூதரே, நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து மகிழ்ந்திட இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரிடம் நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்ப மன்றாட்டுகளை எடுத்து அமைதியாக மன்றாடுகிறோம். நம் அனைவரின் விண்ணப்ப மன்றாட்டுகளையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்காக இறைஞ்சி மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரே, உமது கைகளால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. இறை திருவுளப்படி இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையும்
நன்றியும் உள்ளவர்களாக இருப்போம். புகழ் விளங்கும் புனிதரே, நாங்கள் கேட்பவை எங்களுக்கு தேவையானவை என்றால் அவற்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளீராக. எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் இறைவனின் அன்பில் இணைந்திருக்க செய்யும் இறை அருளை பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனநோய்களையும் உடல் நோய்களையும் நலமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் நலத்திற்கான வலிமையும் பெற்று தந்தமைக்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படுவதில்லை என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்தமைக்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இறக்க வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம். துயரத்தில் ஆண்டவர்களாய் தென்பட்டாலும் எப்போதும் அறிவுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற ஆற்றல் பெற்று தந்தமைக்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பரிந்துரை மன்றத்தால் நாங்கள் இதுவரை பெற்று நிறைவடைந்துள்ள எல்லா வகையான ஆன்ம மன உடல் நலனுக்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறை அடைந்துள்ள எல்லா நன்மைகளுக்காக அந்தோணியாருக்கு நன்றி கூறுகிறோம். நம் நன்றிகளை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோமாக. மாட்சிமை பொருந்திய புனித அந்தோணியாரை, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்தருளும். இதுவரை நாங்கள் உம் வழியாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்தபின் உம்மோடு இணைந்து இறைவனை முகமுகமாகவும் எல்லா காலமும் சந்தித்து நிறைவடைய வேண்டிய பேச்சை எங்களுக்கு பெற்று தந்தருளும். அனைவரும் இணைந்து புனித அந்தோணியாரின் புகழ் பாடல் பாடுவோம். தீமை நம்மை அணுகாது, துன்பம் நம் உறைவிடத்தில் நெருங்காது. ஏனெனில் இறைவனை நம் புகழிடம் நம் மகன், அவரையே நாம் நம்பிவிட்டோம். திருப்பலி கருத்துக்கள். மாதாப்பட்டினம் ஏ. அருள்ராஜ் சுசிலா குடும்பத்தார் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு